ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா கானா, வினோத், சாண்ட்ரா 2 பேரும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ சாண்ட்ராவுக்கு ஒரு பெரிய சவால் காத்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமித் சொல்லியிருப்பார் உள்ளே வந்தோடனே, நான் சாண்ட்ராவை எப்படியோ நினச்சிருந்தேன். ஆனால் இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் எவிக்ட் ஆகிற அந்த 1 வீக் பார்த்தோன்னா அவங்க கூட தான் இருந்தேன். நான் அவங்களுக்கு ரொம்ப டவுனாக இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து மாரல் சப்போர்ட்டாக அவங்க கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள சொன்னேன், கிளாரிஃபை பண்ணேன். அவங்களும் என்னோட சப்போர்ட்ட ஏத்துட்டு கொஞ்சம் நார்மலா ஆனாங்க. பட் ஆனா நான் போன அப்புறம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி போய் வேற மாரி சொல்லியிருக்காங்க. நானா வந்து அவர்ட்ட உட்காந்து பேச சொன்னேன். அவரா தான் வந்து உட்காந்து பேசினாருன்ற மாரி ஒரு மாரி பேசினாங்க. உண்மையாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அது. இவ்வளோ தூரம் பழகணும், இவ்வளோ பேச்சு பேசணும். ஸோ அது கொஞ்சம் கூட நினச்சு பார்க்கறது இல்லையா அவங்க? அவங்க பாட்டுக்கு போற போக்குல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிடலாமா? நான் இதுக்கப்புறம்லாம் அவங்ககிட்ட பேசிக்கிறதாவே இல்ல. என்னன்னா என்ன? அவ்வளோதான். ஹாய், பாய் அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். என் தப்பு தான்ற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ இத எப்படி சாண்ட்ரா ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்ம கனியுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. நான் சாண்ட்ராவ இந்த இடத்துல வச்சிருந்தேன். பட் ஆனா அவங்க யாருன்னே என்னால புரிஞ்சுக்க முடியல கடைசி வரைக்கும். அவங்க பண்ண விஷயங்கள் அப்படி. அவங்க பின்னாடி என் பின்னாடி போய் வந்து என்ன தெரியுமா பேசியிருக்காங்க. நான் வெளில போய் பார்த்தப்ப தான் தெரியுது. உண்மையாவே நான் அவங்கள நிக்க வச்சு கேள்வி கேட்கணும். அப்படின்ற மாரி நேத்து எபிசோட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா, எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க கனி? நம்ம வியன்னா வந்து வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்து கொஞ்சம் டார்கெட் பண்ணாங்க. ஆனா, அவங்க கொஞ்சம் அமைதியாவே இருந்துட்டாங்க. இப்ப பிரச்சனை இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வியன்னாவ ஏதாவது கேட்பாங்களா? இந்த மாரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பேசுவாங்க 2 பேரும். இந்த மாரிலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு, பிரஜனும், சாண்ட்ராவும். ஸோ இவங்க 2 பேரும் ஏதாவது பேச போறாங்களா? ஏதாவது சண்டை கிண்டை வரப்போதா? தெரியல. ஸோ ஆனா உண்மையாவே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்க போகுது சாண்ட்ராக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மக்களே. மீண்டும் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.